ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சேமியா உப்புமா நல்லா அப்படியே சூப்பராக பொழுன்னு எப்படி செய்கிறது அப்படிங்கிறதாங்க சும்மா சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுக்கு வானலி வச்சு ஆயில் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், கடலைப்பருப்பை போட்டு நல்லா பொரிய விடுங்க. பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு பாக்கெட்டோ 2 பாக்கெட்டோ அணில் சேமியா, குத்து விளக்கு சேமியா 2 சேமியா இருக்குதுங்க இங்கே கம்பெனி. நான் அணில் சேமியா தாங்க போட்டிருக்கேன். அணில் சேமியா போட்டு அப்படியே கிண்டியில் தேவையான உப்பை போட்டு சிம்பிளே வச்சு கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க. தண்ணி மட்டும் கரெக்டாக வச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சாக என்ன செய்கிறீங்கன்னா நெய், அந்த உப்புமாவுக்கு தேவையாக ஒரே ஸ்பூன் நெய்யை ஊற்றுங்க. இந்த நெய் வந்து சூப்பராக இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, வாசனை வேறு லெவலாக இருக்குது. இப்போ அடிக்கடி இந்த நெய் தான் வாங்குகிறேன், அதை தான் உங்களுக்கு பாட்டில் காமிக்கிறேன். என்ன நெய் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சமாக நெய்யை ஊற்றிட்டு இப்படிக்கா ஒரு திருப்பு அப்படிக்கா ஒரு திருப்பி விட்டு லாஸ்ட்டில் கொத்தமல்லி தழை அது மேலே தூவி விட்டு அந்த உப்புமா எடுத்து வச்சு சாப்பிட்டிங்கன்னு வச்சுங்க, வேறு லெவலாக இருக்கும். ரவை உப்புமாவுக்கும் சரி, சேமியா உப்புமாவுக்கும் சரி தண்ணி தாங்க பக்குவோம். தண்ணி பக்குவமாக வச்சிங்கன்னா கரெக்டாக சூப்பராக இருக்கும். சிம்மில் வச்சு தாங்க. ஓகே, பாய்.